ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்ட். இன்றைக்கி சூப்பரான ஒரு சில்க் சாரியோட ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இந்த ப்ளவுஸுக்கு கப் ஷேப்பு எப்படி நம்ம தைக்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டில் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், கழுத்து பகுதியில் 1/4 இன்ச்சும் ஒரு கோடம் நம்ம தைக்கிறதுக்கு விட்டுக்கிடணும். அடுத்தது ஷோல்டர் பகுதியில் 1/2 இன்ச்சு நம்ம பிடிச்சு தைக்கணும். இந்த மாதிரி நம்ம தைக்கும்போது நீட்டாக கொஞ்சம் கிராஸாக இந்த ஷோல்டர் பகுதி வரும். பாருங்கள், முன்துண்டு பின்துண்டோட சென்டர் பகுதியில் நம்ம இந்த மாதிரி தைச்சிக்கிடணும். பாருங்கள், 2 தையல் போட்டுக்கிடணும். இந்த சாரியோட ப்ளவுஸு கொஞ்சம் துணி சில்க் மாதிரி இருக்கனால துணி பிரிஞ்சு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் ஷோல்டர் இதில் கட் பண்ணலை, ஜாயின் கட்டிங்லேயே இருக்குது. அடுத்தது இந்த ப்ளவுஸோட கப் ஷேப்பு 3 பாயிண்ட் மார்க் நம்ம பண்ணியிருக்கோம். மெயின் டாட்டு, ஓப்பன் சைட் டாட், அடுத்தது ஆம்கோல் டாட். இந்த மெயின் டாட்டோட உயரம் 2.5 இன்ச்சு, அகலமும் 2.5 இன்ச்சு எடுத்து அதை 2ஆக போல்டிங் பண்ணி நம்ம ஷார்ப்பாக கொண்டு இந்த 2.5 இன்ச்சு உயரத்தில் தச்சு விட்டுற வேண்டியதான். பாருங்கள், அடுத்ததாக ஓப்பன் டாட்டு ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இந்த ஓப்பன் டாட்டோட அகலம் 3/4 இன்ச்சு, அகலமும் 2.25 இன்ச்சு நீளமாக வச்சு நம்ம ஷார்ப்பாக கொண்டு முடிச்சிட வேண்டியதான். பாருங்கள், அடுத்தது ஆம்கோல் டாட்டு. இந்த ஆம்கோல் டாட்டு நம்ம மெயின் டாட் பிடிச்சிருக்கோம்ல, இந்த மெயின் டாட்டோட உயரத்துலேருந்து ஆம்கோல் சைடில் நம்ம போல்டிங் பண்ணும்போது கரெக்டாக நமக்கு ஒரு பகுதி கிடைக்கும். பாருங்கள், இந்த இடம் ஆம்கோல் பகுதியில் கிராஸாக தான் இந்த டாட் வரும். ஆனால் தைக்கிறதுக்கு நமக்கு வளைஞ்சி வராமல் நம்ம நீட்டாக தைக்கணும். இந்த ஆம்கோல் டாட்டுக்கு நம்ம 2 தையல் போட்டுக்கிடணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தைச்சி இந்த ஆம்கோல் டாட்டோட அகலம் 3/4 இன்ச்சு. அடுத்ததாக இந்த ஓப்பன் டாட்டுக்கு நேர் கொண்டு முடிக்கும்போது நமக்கு இந்த கப் ஷேப்போட பாயிண்ட் 3மே அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த கப் ஷேப்போட அளவு நம்ம முன் கப் அளவு 12.5 இன்ச்சு எடுத்து தான் இந்த அளவெல்லாம் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்குறோம். அடுத்தது மறுபக்கமும் இதே மாதிரி தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டில் மெயின் டாட் தைக்கணும், அடுத்தது ஓப்பன் டாட் தைக்கணும், அடுத்தது ஆம்கோல் டாட் தைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கம் வேர்ல்டில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வீடியோவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். மறக்காமல் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த கப் ஷேப்பு தைச்சி முடித்த பிறகு இந்த ப்ளவுஸ் இப்படி தான் இருந்து. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.